Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட யூனிட் 2 பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் தான் பார்க்க போகிறோம். அதில் ஆல்ரெடி நம்ம ப்ரோஸ் டாப்பிக்கில் நான் டீட்டெயில் ஸ்டடியில் த ஸ்பெக்டேட்டர் கிளப் பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இருக்கோம் நம்மளோட சர் ரோஜர் அட் த தியேட்டர்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். சர் ரோஜர் அட் த தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒன் ஆஃப் த கவர்லி பேப்பர்ஸ் தான். இதுவும் ஸ்பெக்டேட்டர் மேகசினில் பப்ளிஷ் ஆன ஒரு ப்ரோஸ் தான். இந்த ப்ரோஸ் எழுதியிருக்காரு யார் அப்படின்னா நம்மளோட ஜோசப் அடிசன் எழுதியிருக்காரு. நான் அந்த வீடியோலேயே ஆத்தர் இன்ட்ரோவை சொல்லியிருப்பேன். நீங்கள் ஆத்தர் இன்ட்ரோ எப்போ பார்த்தாலுமே இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா தான் பார்த்துருப்போம்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸிமம் இவரோட டீட்டெயில்ஸுமே ஸ்பெக்டேட்டர் கிளப்பில் ஸ்டீலோடதை பார்க்கும்போதே நம்ம பார்த்தோம். இருந்தாலும் சிம்பிளாக இன்னொரு தடவை பார்க்கலாம். ஜோசப் அடிசனும் ஸ்டீலும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா தான் படிக்கிறாங்க, ஒன்றா தான் யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து டேட்லர், ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மேகசீனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே 18th செஞ்சுரியில் ரொம்ப ஃபேமஸான வெல் ரீட் மேகசீனாக இருக்குது. அதில் பப்ளிஷ் ஆன ப்ரோசஸ் தான் நமக்கு இந்த யூனிட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜோசப் எடிசன் பார்த்தீங்கன்னா அவர் 18th செஞ்சுரிக்கு போயட், ஆத்தர், பிளேரைட், பொலிட்டீஷியன், அது இல்லாமல் கிளாசிக்கல் ஸ்காலர் சொல்லிட்டு அவரை பற்றி சொல்கிறாங்க. இவருமே ஒரு சூப்பரான ஆள் தான். இவரும் அடிசனும் சேர்ந்து ஜோசப் அடிசனும் ஸ்டீலும் சேர்ந்து தான் ஸ்பெக்டேட்டர், டேட்லர்னு சொல்லிட்டு ரெண்டு மேகசினையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெக்டேட்டரில் அடிசன் 274 எஸ்எஸை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாகவே 555 இஷ்யூஸ் தான். இதில் நான் ஒன்று சொன்னேன், உங்களுக்கு கிளாரிட்டி கரெக்டாக இல்லை. டோட்டலாக 555 இஷ்யூஸ் இருக்குது. அது இவங்க ரெண்டு பேர் தான் மேஜர் ஆத்தர். ஆனால் இன்னும் சில ஆத்தர் கூட எழுதியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் எடிட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறையா கான்ட்ரவர்ஷியல்ஸ் இருக்குது. இருந்தாலும் காமனாக டோட்டல் 555 இஷ்யூஸ் கேரண்டியான ஆன்சரு. இதில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் அடிசன் மட்டும் கேட்டால் நீங்கள் 274 அப்படின்னு சொல்லி ஆன்சரை நீங்கள் ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதியிருக்காரு, இவர் மேகசின் மட்டும்தான் எழுதியிருக்காரா இல்லையா அப்படின்னா ஸ்டீல் மாதிரி இவரும் நிறையா ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. அதில் கேட்டோ ட்ராஜடி அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஒர்க்கு. அந்த ஃபேமஸான ஒர்க்கு தான் அமெரிக்கன் ரெவல்யூஷன் ஒன்று நடந்துச்சு இல்லையா, அதுக்கு ஒரு இன்ஸ்பைரேஷனாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் அக்கௌண்ட் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் போய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. த கேம்பெயின் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. டைலாக் ஆன் மெடல்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்சக்சஸ்ஃபுல் ஒப்பேரானா உங்களுக்கு தெரியும், ஒரு மியூசிக்கோடு சேர்ந்து வர ஒரு ஒர்க்கு. அது மாதிரி லிபோட்டோ ரோசாமன் ஒன்று எழுதியிருக்காரு. இது அன்சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் என்னவோ ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா he served as the under secretary of state இருந்திருக்காரு. கமிஷனர் ஆஃப் அப்பீல்ஸாகவும் இருந்திருக்காரு. யார்கிட்ட அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர்ல ஆஃப் ஹாலிஃபேக்ஸ் அப்படிங்கிறவர்கிட்ட இவர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் பொலிட்டீஷியன் சப்போர்ட் இருக்க மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பொலிட்டீஷியன் சப்போர்ட்டை யூஸ் பண்ணி ஒரு கிட்கேட் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாரு. இந்த கிட்கேட் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாரு. இது எதுக்காக அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரரி கான்கிரிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளப்பை சொல்லுவாங்க. அதாவது லிட்ரேச்சருக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ் கிளப்பு, லிங்குவிஸ்டிக்ஸ் கிளப்னு சொல்லிட்டு காலேஜில் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இவர் கிட்கேட் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்காரு. இது லிட்ரேச்சருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. இதில் நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இருந்திருக்கு. ஏன்னா இவர் நிறைய கிங் கீழே பொலிட்டிஷியனாக இருந்ததுனால இதில் பொலிட்டிஷியன் சப்போர்ட்டும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஆத்தர் இன்ட்ரோவில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டீல் பற்றியும் அடிசன் பற்றியும் அவங்க என்னென்ன மேகசின் ஸ்டார்ட் பண்ணாங்க, அது எந்தெந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதில் எவ்வளோ இஷ்யூஸ் போச்சு, அது எந்தளவுக்கு ஃபேமஸாக இருந்தது, எந்த செஞ்சுரியில் அது ஃபேமஸாக இருந்தது. ஸோ அவங்க இது பண்ணும்போது கூட இந்த லிட்ரேச்சர் பேக்ரவுண்ட் என்ன இல்லை பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அந்த மாதிரி ஆத்தர் இன்ட்ரோவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ சர் ரோஜர் அட் த தியேட்டர் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்கலாம். இது எழுதியிருக்கிறது யாருன்னு முன்னே பார்த்தோம், ஜோசப் அடிசன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட ஜோசப் அடிசன் கிட்ட நம்ம சர் ரோஜர் டி கவர்லின்னு ஒரு கேரக்டர் பார்த்தோமா ஸ்பெக்டேட்டர் கிளப்பில், அவரே தான் இங்கேயும் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜோசப் அடிசனுக்கிட்ட ஒரு ஆசையை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா நான் 20 இயர்ஸாக ஒரு நல்ல ட்ராஜடி பிளேவை பார்க்கவே இல்லை, ஒரு நல்ல ட்ராஜடி பிளே பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டிசையரை அடிசன் கிட்ட சொல்கிறாரு.
அது மட்டும் இல்லாமல் என்னாச்சுன்னா லாஸ்ட் 20 இயர்ஸாக அவர் எந்த பிளேயுமே பார்க்கவே இல்லை. அவர் கடைசியாக பார்த்த பிளே எதுனா அது ஒரு காமெடி பிளே தான். கமிட்டி அப்படிங்கிற ஒரு காமெடி பிளேயை மட்டும்தான் பார்த்துருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் திரும்ப எல்லாம் அங்கே எங்கே மீட் பண்ணுறாங்கன்னா ஸ்பெக்டேட்டர் கிளப்பில் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்ம வந்து ஒரு குட் ட்ராஜடி பார்க்க போகலாம். என்ன ட்ராஜடி இப்போ ரீசெண்டாக அங்கே ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஆண்ட்ரோமேக் அப்படிங்கிற ஒரு ட்ராஜடி ப்ளே அங்கே வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெக்டேட்டர் கிளப்பில் இருக்க எல்லாமே பிளான் பண்ணுறாங்க. இந்த பிளே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளாசிக்கல் ட்ராஜடி. இந்த ஸ்டோரி யாரை பற்றி இருக்குன்னா இந்த ஆண்ட்ரோமேக் அப்படிங்கிறவங்க பற்றி தான். அவங்க யாருன்னா ஹெக்டர்ஸோட விடோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்ட்ரோமேக்கோட ஸ்டோரி பார்க்கலாம். ஆண்ட்ரோமேக் யார் அப்படின்னா ஹெக்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த பொலிட்டிஷியன் சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்க ஒரு ஹெக்டர், அவரோட ஒய்ஃபு ஆண்ட்ரோமேக் இருக்காங்க. இவர் யார் அப்படின்னா ஒரு பெரிய சாம்பியன். ஒரு ட்ரோஜன் வார் நடக்குது. வார்னா ஒரு குறிப்பிட்ட சில கட்டத்துக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி நடக்கிற அந்த ட்ரோஜன் வாரில் இவர் வந்து ட்ரோஜன் சாம்பியன் அப்படின்னு சொல்கிறவருக்கு இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். இவர் யாரை கொன்னுறாங்க அப்படின்னா பைரஸ் அப்படிங்கிறவர் வந்து ஹெக்டரை கில் பண்ணிடுறாரு. ட்ரோஜன் வார்லேயே பைரஸ் வந்து என்ன பண்ணிடுறாரு, ஹெக்டரை கில் பண்ணிடுறாரு. பைரஸ் யாருன்னா சன் ஆஃப் ஹெச்சிலியஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட பையன். இவர் என்ன பண்ணிடுறாரு, ஹெக்டரை கில் பண்ணிடுறாரு. கில் பண்ணோன்னே ஆண்ட்ரோமேக்கோட ஸ்டோரி என்ன ஆகிடும், ரொம்ப ட்ராஜடி ஆகிடுது. அவங்க எப்படி பைரஸை ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, கடைசியில் அவங்க என்ன ஆகிடுவாங்க, அவங்க தன்னைத்தானே கொன்னுட்டு கில் பண்ணிவிட்டு இறந்து போயிடுவாங்க. இதுதான் ஆண்ட்ரோமேக்கோட ஸ்டோரி. ஒரு நல்ல ட்ராஜடி, ஒரு கிளாசிக்கல் ட்ராஜடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேவை பார்க்கறதுக்கு தான் இப்போ நம்ம அடிசன் சார் ரோஜர் எல்லாமே பிளான் பண்ணிட்டு ஸ்பெக்டேட்டர் கிளப்பில் போகிறாங்க. கூட யார் போகிறாங்கன்னா நைட் அப்படிங்கிறவர் யாருன்னா ரோஜருக்கும் அடிசனுக்கும் 2 பேர்த்துக்குமே ஃப்ரெண்டு. அவர் தான் என்ன பண்ணுறாரு, கேப்டன் சென்ட்ரி. நம்ம ஸ்பெக்டேட்டர் கிளப்பில் பார்த்தோன்னே அதே கேப்டன் சென்ட்ரி தான். அவரையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு மொத்தமாக யார் யார் தேட்டருக்கு போகிறாங்க அப்படின்னா அடிசன் போகிறாரு, சார் ரோஜர் போகிறாரு, நைட் போகிறாரு, கேப்டன் சென்ட்ரி போகிறாரு. கூட யார் வராங்கன்னா ஒரு பட்லரும் ஒரு சர்வெண்ட்டும் போகிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு கோச் எடுத்துகிட்டு ஒரு வண்டியில் ஒரு தேட்டருக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே அவங்க டிக்கெட்ஸ் வாங்கிடுறாங்க. டிக்கெட்ஸ் வாங்கிட்டு ஒரு கம்ஃபர்டபுளான மிடில் சீட்டில் உட்காந்துடுறாங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக சென்டராக உட்காந்து பிளே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பிளேவும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிளே பிகின் ஆனோடனே ஃபஸ்ட்டு எந்த கேரக்டர் ஸ்டேஜில் வந்து அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைரஸ் அப்படின்னு ஒரு வில்லன் கேரக்டர் சொன்னா இல்லையா, அவர் தான் சன் ஆஃப் ஹெச்சிலியஸ். இவர் தான் ஹெக்டரை கொன்னார். இந்த கேரக்டர் தான் எங்கே வந்து ஃபஸ்ட்டு தியேட்டரில் வருது. இந்த மாதிரி பிளே வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இப்படி இந்த ட்ராமா ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கும்போது ரோஜர் என்ன பண்ணார்னா ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஆக்டும் முடிய அவர் என்ன பண்ணுறாரு, கமெண்ட் பாஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ நம்ம தேட்டர் கூட ஆல்ரெடி படம் பார்த்த ஒருத்தர் கூட்டிகிட்டு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ அது வரப்போகுது, இப்போ பேய் வரப்போகுது பாரு, இப்போ இவங்க வரப்போகிறாங்க பாருங்க, இப்போ ஒரு சண்டை நடக்க போகுது பாரு, இப்போ ஒரு பாட்டு நடக்க போகுதுன்னு சொன்னால் நமக்கு டென்ஷன் ஆகும் இல்லையா. அதே மாதிரி கேரக்டரு சார் ரோஜர் என்ன பண்ணுறாரு, இந்த தேட்டர் இவர் என்ன பண்ணுறாருன்னா அடுத்து என்ன வரப்போகுதுன்னு சொல்லலை, ஆனால் ஒவ்வொரு சீனும் முடிய அந்த சீனை பற்றி கமெண்ட் பண்ணுறாரு. இந்த சீன் சூப்பராக இருக்கே, இந்த சீன் நல்லா இல்லையே, இந்த சீன் இப்படி இருக்குது, இந்த சீன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனும் முடிய அவர் என்ன பண்ணுறாரு, கமெண்ட்டை பாஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. கூட இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சார் ரோஜர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு சீனும் முடிய அந்த சீனை பற்றி கமெண்ட் சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ சார் ரோஜருக்கு என்னென்னா அந்த ஆண்ட்ரோமேக் கேரக்டர் ஒன்றும் அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் அவருக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா பைரஸ் அப்படிங்கிற கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சது. ஐயோ பைரஸ்க்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் தான் அவர் படம் பார்த்துட்ருக்காரு. ஆனால் அதே மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நைட் இருக்கார் இல்லையா, நைட்டுக்கு ஆண்ட்ரோமேக் அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்படி 2 பேருக்குமே வேறு கேரக்டர் முடிக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, ஆண்ட்ரோமேக்காக நல்ல ரோஜர் வந்து ஆண்ட்ரோமேக் எனக்கு பிடிக்கல, பைரஸ் தான் பிடிக்குதுன்னு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. நைட் வந்து இல்லை ஆண்ட்ரோமேக் கேரக்டர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியான ஒரு நல்ல விஷயங்களை இவர் கமெண்ட் பண்ணுறாரு. இப்படி 2 பேரும் மாற்றி பேசிட்டு இருந்தால் கூட இருக்கவங்களால சரியாக வந்து அந்த ப்ளே வாட்ச் பண்ண முடியல. அப்போ கேப்டன் சென்ட்ரி என்ன பண்ணுறாரு, 2 பேர்த்தையும் நட்ஜ் பண்ணுறாரு. நட்ஜ் அப்படின்னா அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜென்டலாக புஷ் பண்ணுறதுக்கு தான் நட்ஜ் அப்படின்னு அர்த்தம். பண்ணிட்டு அமைதியாக இருங்க ப்ளேவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ மற்ற எல்லாமே அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது 4th ஆக்ட் வருது. அந்த 4th ஆக்டில் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஹெக்டரோட கோஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. எப்படா அந்த ஆவி வருங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ப்ளே பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஒரு பேஜ் வரான். பேஜ்னா ஒரு சர்வெண்ட் தான். அந்த மாதிரி சர்வெண்ட்டை யார் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்ட் பண்ணுவேன், ஆஸ்டினாக்ஸ் யார் அப்படின்னா ஆண்ட்ரோமேக் ஹெக்டரோட சன்னு.
இந்த பேஜ் தான் ஆஸ்ட்ரினாக்ஸாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி நினச்சிடுவாரு. ஆனால் அது ஆஸ்ட்ரினாக்ஸ் கிடையாது, அவன் வந்து ஒரு பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட மூவி பார்க்குறாங்க, அந்த ட்ராமாவை பார்க்குறாங்க. அந்த ட்ராமாவும் சூப்பராக எண்ட் ஆகுது. இப்போ என்ன முன்ன சொன்ன மாதிரி இந்த பிளே எப்படி எண்ட் ஆகுது, ஆண்ட்ரோமேக் வந்து அவங்க கொலை பண்ணிப்பாங்க, அவங்க இறந்து போயிடுவாங்க. பைரஸ் வந்து என்ன பண்ணிடுவாரு, தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து கவலையிலே வாழ்ந்துருக்கிற மாதிரி இந்த பிளேவை முடிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெக்டேட்டர் கிளப்ல இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, தியேட்டர் விட்டு கிளம்புறாங்க. எல்லாருமே ஓகேப்பா நம்ம வந்து சூப்பரான ஒரு குட் ட்ராஜடி தான் பார்த்துருக்கோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடவே அங்கேருந்து கிளம்புறாங்க. எல்லாரும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாரு, நம்மளோட சரோஜா கவர்லையே அதே கோச்சில் பத்திரமா கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுதான் ப்ரோஸ் சரோஜா கவர்லி அட் த தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே ஒன் ஆஃப் த கவர்லி பேப்பர்ஸ் தான், நம்ம ஸ்பெக்டேட்டர் மேகசினில் தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. எழுதியிருக்கிறது ஜோசப் அடிசன். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.